بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, இன்றைய பாடத்திலே பல செய்திகளை நாங்கள் சொல்வதற்கு இருக்கின்றோம். சஆத்துல் வித்ரு தொழுகையின் நேரங்கள், வஹல் அஜிபுல் குனூத் ஃபீஹி, வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுவது கடமையா, வஹல் யம்ஸஹு வஜ்ஹஹு பஅத இன்திஹாஇ துஆ, பிரார்த்தனை முடிந்ததன் பின்னர் முகத்தை தடவுவது சம்பந்தமாக இப்படி பலதரப்பட்ட செய்திகளை நாங்கள் இங்கே சொல்லியிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகை நேரங்கள் என்று நாம் பன்மையாக கூறினாலும் கூட அதை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று முற்பகுதி என்றும், இரண்டாவது நடுப்பகுதி, மூன்றாவது இறுதிப்பகுதி என இரவின் எல்லா நேரங்களிலும் வித்ரு தொழலாம் என்ற செய்தியைத்தான் நாம் கூறுகின்றோம். இரவு முழுவதும் எந்நேரத்திலும் தொழலாம் என்ற காரணத்துக்காக பன்மையாக தலைப்பிடப்பட்டுள்ளது. இரவு தொழுகை தொழும் வழக்கமுடையவர் அத்தொழுகையை தொழுத பின் வித்ரு தொழுவதும், அவ்வழக்கம் இல்லாதவர் உறங்குவதற்கு முன் வித்ரு தொழுவதும் முறையாகும் என்ற செய்தி புகாரியிலே 996வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். யூத்திர கப்ல யனாம, தூங்குவதற்கு முன் வித்ரு தொழும்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவினார்கள். தூங்குவதற்கு முன் வித்ரு தொழுவதற்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற செய்தி புகாரியிலே 998வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலமா பெருந்தகைகள் அதற்குரிய காரணத்தை கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இராக் காலத்தின் ஆரம்ப பகுதியிலே ஹதீஸுகளை மனனம் செய்வதில் அவர் ஈடுபட்டிருப்பார், கண் விழித்திருப்பார். அதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுதுவிட்டு தூங்கும்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏவியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்ரு தொழுகையை பொறுத்தவரையில் ஸலாத்துல் வித்ரி சுன்னத்துன் முஅக்கதத்துன், ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று வித்ரு தொழுகை வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் மினல் வித்ரா, இரவின் உங்களது கடைசி தொழுகையாக வித்ரை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வித்ரு தொழுகை நேரங்களை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். அம்மல் குனூத் ஃபில் வித்ர், வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுவது ஃபலைஸபி வாஜிபின், அது கட்டாய கடமை அல்ல. வல்லதி எம்பகை அல் இன்சான் அல்லா யுதாவிம் அலைஹி, வித்ரு தொழுகையிலே சில நேரங்களிலே குனூத் ஓதுவது, சில நேரங்களை விட்டுவிடுவது, அதை வளமையாக செய்யாதிருப்பதுதான் மார்க்க வழி என்று இமாம் ஷேக் அல்லாமா முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள். அம்மல் மஸ்ஹூ பில் யதைனி பஅத துஆ, பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கையையும் முகத்திலே தடவுவது சம்பந்தமாக உலமாக்கள் 2 வகையான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில உலமாக்கள் மஸ்ஹுல் வஜ்ஹி பில் யதைனி பஅத துஆ, பிரார்த்தனைக்கு பின்னால் இரு கையையும் முகத்திலே தடவுவது ஒரு நூதனமான நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் விலையினமான ஹதீஸாக அமைந்திருக்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, பிரார்த்தனை செய்தவர்கள் பிரார்த்தனை முடிந்ததற்கு பின்னால் இரு கையையும் தடவாமல் இருப்பது
அவசியமாகும். ஏனென்றால் அதிலே வந்திருக்கின்ற ஹதீஸுகள் அனைத்துமாகிறது லஈஃபத்துன் விலையினமான ஹதீஸாக இருக்கும். ஒல் ஹதீது சஹீஹா அல் வாரிதா அன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளார் மூலமாக வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸுகளாகிறது. ஃபி துஆஇஹி, பிரார்த்தனையிலே, அன்னஹு இதா அரஃபா யதைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினால், ஃபஇன்னஹு லா யம்ஸஹு பிஹா வஜ்ஹஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்திலே இரு கையையும் அவர்கள் தடவ மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே சில உலமாக்கள், இன்னும் சில உலமாக்கள் முகத்திலே கையை தடவுவது சுன்னா வழிமுறை என்று குறிப்பிட்டிருப்பது பினாஅன் அலா அன்னல் அஹாதீஸ் லஈஃபா, விலையினமான ஹதீஸை அடிப்படையாக வைத்து, விலையினமான ஹதீஸுகள் அதிகமாக வந்திருக்கின்ற போது அதன் சிலதை உறுதிப்படுத்தும் என்ற வகையிலே அவர்கள் சுன்னா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஷேக் முஹம்மத் பின் சாலில் உஸைமீன் அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அன்ன மஸ்ஹுல் வஜ்ஹி பஅத துஆ லைஸ பிசுன்னா, பிரார்த்தனைக்கு பின்னால் முகத்தை தடவுவது லைஸ பிசுன்னத்தின், அது சுன்னத்தல்ல. திருத்துலகையில் மட்டுமல்ல, சாதாரணமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கையை பிரார்த்தனைக்கு பின்னால் கையை தருவது நபி வழி அல்ல. ஆனால் யாராவது கையை முகத்திலே தடவினால் அது நிராகரிக்கப்பட மாட்டாது. யாராவது அதை விட்டுவிட்டால் அதுவும் அவர் மீது நிராகரிக்கப்பட மாட்டாது. ஆகவே அந்த வகையில் நாம் நடந்து கொள்வதுதான் மார்க் வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.